ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, பணியாரம் வந்து எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஸோ பணியாரம் மாதிரி தான் இது ஒரு டிஃபனாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாவும் இருக்குது, டேஸ்ட்டாகவும். நாங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ இது பேர் பணியாரம் தான் சொல்கிறாங்க. ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இட்லி மாவு வந்து நம்ம இட்லி ஊற்றுற பதத்தில் மாவு வச்சுருப்போம்ல, ஸோ அந்த அந்த பதமே போதும். இட்லி மாவுக்கு நம்ம இட்லி மாவு எடுத்து ஒரு பதத்தில் ஊற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து தேவையான அளவு எண்ணெய், அது பார்த்தீங்களா கிட்டத்தட்ட 1.5 ஸ்பூன் ஊற்றுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த கடலப்பருப்பு, கொஞ்சோண்டு கடுகு, சீரகம், அதை வந்து கொஞ்சம் நல்லா பொரிச்சு எடுத்துக்கிறாங்க. கொஞ்சம் நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். அது வந்து லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகும் பருப்பில். ஸோ அது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். கொஞ்சம் நேரம் கழித்து அதை வந்து ஒரு 5 நிமிஷம் போகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எந்த வீடியோவும் வந்து கட் பண்ணல. எதனால் கட் பண்ணல பார்த்தீங்கன்னா, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் வீடியோ வந்து எவ்வளோ நேரம் வந்து நம்ம வந்து பண்ணுறோன்றது. ஸோ எவ்வளோ நேரம் நம்ம எல்லாத்தையும் இது பண்ணணுன்றது அப்போ தான் உங்களால் புரிஞ்சுக்க முடியுன்றதுனால. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இது கூட நம்ம என்ன மிக்ஸ் பண்ண போகிறோன்னா, ஆல்ரெடி வெட்டி வச்சுருந்த ஒரு 4 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம். அந்த வெங்காயத்தை வந்து அதாவது வெங்காயம் கூட பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த அளவுக்கு வந்து மாவு யூஸ் பண்ணுறோமோ அந்தளவு தான் வெங்காயத்தை யூஸ் பண்ணுறோம். ஒரு 4 வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி, இது வந்து கொஞ்சம் லைட்டாக பொன்னிறம் ஸ்டார்ட் ஆகிற சொல்லவே வந்து பார்த்திங்கன்னா, இதை வந்து எடுத்து அந்த மாவு பார்த்திங்களா நம்ம எடுத்து வச்சுருந்தாங்க இல்லையா இட்லி மாவு, அந்த மாவில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து ஒரு 5 நிமிஷம் போகட்டும். 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அது கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் வெங்காயத்துலேயும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த இட்லி மாவில் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இட்லி மாவு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஆல்ரெடி மாவில் வந்து உப்பு போட்டு இருக்கோம் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருந்த வெங்காயம், கடலப்பருப்பு அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து இதில் போட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பணியாரம் மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரு 5 நிமிஷம் வந்து அப்படியே வச்சுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு. அதுக்கப்புறம் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது மாவு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி வந்து போட்டுட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழி பணியாரம் சட்டி எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஆயில், அதாவது ஒரு ஸ்பூன் ஆயில் எல்லாத்துலேயும் விட்டுட்டு அதை வந்து 4 பக்கம் இது பண்ணுற மாதிரி வந்து தேய்ச்சி விட்டுக்கணும். எண்ணெய் வந்து ஃபுல்லாக இது பண்ணுற மாதிரி எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய், பார்த்தீங்களா, எண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் வந்து ஃபுல்லாக 4 பக்கம் போகிற மாதிரி வந்து அதை வந்து இது பண்ணி விட்டுடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதோ இப்போ மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த இந்த பதத்தில் தான் மாவு இருக்கணும். இதை வந்து பார்த்திங்கன்னா அதில் எண்ணெய் கொஞ்சம் பொரிய சொல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவு வந்து அதில் குழி பணியாரம் சட்டியில் வந்து போடணும். ஸோ வாங்க பண்ணலாம். குழி பணியாரம் சட்டியில் வந்து இது மாதிரி தான் போடுவோம்.
ஸோ ரொம்ப சிம்பிள் மெத்தட் தாங்க பணியாரம் செய்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் செஞ்சோம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. கிட்டத்தட்ட இது கூட வந்து கார சட்னி கூட வந்து மிக்ஸ் பண்ணிடணும். அதாவது கார சட்னி செஞ்சுருந்தோம். இதுக்கு வந்து தொட்டுக்கு வந்து கார சட்னி வச்சுட்டு சாப்பிட்டா இன்னும் அருமையாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கார சட்னி வீடியோ வந்து நம்ம சேனல்லேயே கீழே கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து மாவு கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிட்டோம். ஸோ அதனால தான் கொஞ்சம் மேலேனா நல்லா பார்த்தீங்களா அப்படியே பன்னு மாதிரி கேக் மாதிரி வந்திருக்கு. பார்க்கறதுக்கே எவ்வளோ ஒரு இதுவாக இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும் நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா. ஸோ அடியில் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட கரண்டி இதுதான், இதை வந்து திருப்பி போடணும். அது பார்த்தீங்களா, பார்க்கறதுக்கே எவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது பார்த்தீங்களா, செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாத குட்டீஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். இது கொஞ்சம் சுட சுட கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட் வந்து இன்றைக்குமே நம்ம சேனலுக்கு தெரியுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.